Hi friends, welcome to AC Editzz. ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்கிரீனில் தெரியும் மாதிரி டபுள் எக்ஸ்போஸ் செய்கிற ஃபோட்டோ எப்படி உங்கள் மொபைலில் PicsArtல எடிட் பண்ணுற சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறப்போ சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டா நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் PicsArt அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் PicsArt அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு PicsArt அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் கீழே ப்ளஸ்ன்ற சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கலர் பேக்ரவுண்ட்ஸ் இருக்கும், அதில் வந்து ஒயிட் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோ இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் வைக்க போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மேலே ஆர்டர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணலாம். கட் அவுட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட சைடில் ஃபுல்லாக அப்படியே ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணி கீழே வந்து ரெண்டையும் சேர்த்து விட்ருங்க. சேர்த்துட்டு இந்த மேலே ஆரோ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ சரியாக கட்டாயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த எரேஸ் ஐக்கானுக்கு பக்கத்தில் ஐ சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியாக கட்டாகலை அப்படின்னா அந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி தேவை உள்ளது எதாவது அழிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் ட்ரா பண்ணிக்கோங்க. தேவையில்லாத எதாவது இருந்துச்சுன்னா அந்த எரேஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த கண்ணாடி வந்து எனக்கு கட் ஆகிருக்கிறதுனால நான் மறுபடியும் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணி மேலே சேவ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்றவரை உங்கள் ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த கீழே அந்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிஎன்ஜியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பெருசாகிட்டு கீழே வைங்க. கீழே வச்சுருந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இது வந்து ஸ்க்ரீனுக்கு மாற்றிடுங்க. ஸ்க்ரீனுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர் வந்து போயிடும். இப்போ வந்து டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து மறுபடியும் ஆட் ஃபோட்டோன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த டபுள் எக்ஸ்போசர் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த பிளெண்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லைட்டுன்னு இருக்கும், அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். இது வந்து எந்தெந்த இடத்துல தெரியணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணியாச்சு. இந்த மேலே அந்த டாப் கார்னரில் அம்புக்குறி இருக்குது பற்றி, அதை கிளிக் பண்ணி கீழே சேவ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.